உபாகமம் 15:6 என்ன சொல்லி இருக்கிறது? உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இதே வசனம் 28வது அதிகாரத்திலே 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நமது நல்ல பொக்கிஷ சாலையாய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதாவது உபாகமம் 15:6, உபாகமம் 28:12 ஒரே வசனம் 2 முறை வருகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். மீனின் வாயில் வெள்ளிப்பணம் எடுத்து பேதுருவினுடைய தேவையும் அவருடைய தேவையும் 2 பேருக்கும் சேர்த்து உனக்கும் எனக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கள். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். 12 கோடை மீதி இருந்தது. 53 பெரிய மீன் பிடிக்கத்தக்கதாக அவர்களுக்கு கிருபை செய்தார். 2 போட்டு நிரம்பத்தக்கதாக மீன் கிடைக்க செய்தார். ஒரு விதவையினுடைய மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. இன்னொரு ஊழியக்காரனுடைய மனைவி கடனில் இருக்கும்போது அவர்களுடைய தேல் அவருடைய எண்ணெய் அந்த பாத்திரங்களாம் நிரப்பி அதை விற்று அதனோடு வந்த பணத்தை கடனை அடைத்து மீதி இருக்க பணத்தை ஜீவனம் செய்ய என்று சொல்லி கர்த்தர் வழி நடத்தினார் அல்லவா? தேவைகளை ஆரம்பத்திலிருந்தே தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் எல்லா தேவைகளையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். நான் எப்போது சொல்வது என்னவென்றால், பெரிய தேவை பெரிய அற்புதம், சிறிய தேவை சிறிய அற்புதம் ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதை ஆண்டவரிடத்தில் தெளிவாய் சொல்லுங்கள். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற வல்லமை உள்ள அவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிகமாய் கொடுப்பார். உங்கள் தேவைகளை உங்கள் கடனை அவர் அடைக்கக்கூடும். சரியான முறையில் நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவருடைய பாதத்தை பிடித்து அழுது, ஆண்டவரே நான் இந்த தவறு செய்து விட்டேன், என் கடனை அடையும் என்றால் அவர் கடனை அடைக்கத்தக்கதாக அவர் உங்களுக்கு வழிவாசல்களை திறப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இதுதான் இன்று உங்களுக்கு தீர்க்க தரிசன வசனம். God bless you.